உலகெங்கும் வீற்றிருக்கும் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் கார்த்திகை மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கடகம், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கடகராசி. பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்க அரசியல் ஞானமும் ஆளுமை திறனும் மிக்கவர்களாக இருப்பாங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 10ல் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய திறமைகள் அதிகரிக்கும். எதையும் சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலையும் உங்கள் தேவைக்கு ஏற்ப இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டாகும். வீடு மனை வாங்குவது விற்பது லாபகரமாக அமையும். இதிலும் பொறுமை நிதானம் தேவை. தாயோட உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தாய் மற்றும் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் வந்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாகனம் தொடர்பான செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும். குழந்தைகள் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் சிறிது இழப்புக்கு பிறகு உங்களுக்கு லாபம் ஏற்படும். குலதெய்வ மற்றும் இஷ்ட தெய்வ அனுகூலம் உங்களுக்கு உண்டு. நீண்ட நாள் பிரார்த்தனை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதன் மூலம் தெய்வத்தின் அருளும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். எதிரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் தேவையற்ற பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கலாம். குடும்ப விஷயங்களில் வெளி ஆட்களோட தலையீட்டை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது அவசியம். வெளியாட்கள்னால் குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி இருவருடைய தாய் தந்தை, அதாவது மாமனார் மாமியாராக கூட இருக்கலாம். இல்லது வெளியாட்கள் நண்பர்கள், இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கலாம். அவர்களின் தலையீட்டை முற்றிலுமாக தவிர்த்துட்டு உங்களுக்குள்ள ஏதேனும் பிரச்சனைனா நீங்களே அதை சரி செய்து கொள்வது, பேசி சரி செய்து கொள்வது நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, கொஞ்சம் காலம் தாழ்த்துங்க, பிறகு பார்த்துக்கலாம், எல்லாம் சரியாகும்ன்ற ஒரு தைரியத்தோடவும் தன்னம்பிக்கையும் பொறுமையோடு இருந்தால் மட்டுமே உங்களுக்குள்ள வர பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். அதே நேரத்தில் வியாபாரத்தில் கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கவனம் தேவை. வந்த பின்னாடி கஷ்டப்படாமல் முன்கூட்டியே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம். தந்தைக்கு மருத்துவ செலவினங்கள் உண்டு. பிதிர்வழி சொத்து பிரச்சனைகள் உருவாகும். இருப்பினும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க. உங்களுடைய பணிகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. வீண் வாக்குவாதத்தை மற்றவர்களிடம் யாராக இருந்தாலும் சரி அவர்களிடம் வீண் வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு தொடர்பில்லாத தேவையற்ற பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் இருக்க வேண்டியது அவசியம். நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டாகும். உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 17, 18, 19, 20, 21, டிசம்பர் 5, 6, 7, 14, 15 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 9, 10, 11 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதியை ஒரு திங்கட்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.